லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முன்னணி நிறுவனங்களால் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 146 பழங்குடியின இளைஞர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை காண்போம். பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முன்னணி நிறுவனங்களால் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 146 பழங்குடியின இளைஞர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கி இருக்கிறார். பழங்குடியின இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி மேம்பாடு அளித்து முன்னணி நிறுவனங்களால் 146 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. இந்த இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். பழங்குடியின மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு சார்பில் முன்னெடுக்கப்பட்ட பழங்குடியின திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்று முன்னணி நிறுவனங்களால் தேர்வு செய்யப்பட்ட 146 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். பழங்குடியின இளைஞர்களுக்கான திறன் மேம்பாடு மற்றும் நிறைவு பணி ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 146 மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பழங்குடியின இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் பணி ஆணை வழங்குதல் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் 146 பழங்குடியின இளைஞர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். பழங்குடியின இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி நிறைவு மற்றும் பணி ஆணைகளை வழங்குதல் நிகழ்ச்சியானது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பழங்குடியின இளைஞர்கள் பயிற்சி பெற்றவர்களுக்கு முன்னணி நிறுவனங்களால் பணி ஆணைகள் வழங்கப்பட்டது. இந்த பணி ஆணைகளை 146 இளைஞர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷெர்லி, விவரங்கள் என்ன? இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை சார்பில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி, அதாவது கார்டியோ பல்மனரி ரெஸ்பிரேஷன் கொண்டு போவதற்கான அந்த 6 உயிர் என்ற திட்டத்தினை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் அந்த முதலுதவி பற்றி தெரிவதற்கான ஒரு பயிற்சியாக தான் இது பார்க்கப்படுகிறது. முதலுதவி என்று சொல்லும் பொழுது இந்த அடிக்கடி இந்த நெஞ்சு வலி காரணமாக யாருக்காவது பொது இடத்தில் நெஞ்சு வலி ஏற்பட்டாலோ அதற்காக முன்கூட்டியே செய்யக்கூடிய
அந்த முதலுதவி சிகிச்சைகளை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் காரணமாக இத்திட்டம் என்பது தமிழ்நாடு கிளை, அதாவது இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாட்டு கிளை சார்பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனைதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது துவக்கி வைத்திருக்கிறார். இந்த துவக்க விழாவின் போது தற்போது தலைமைச் செயலாளர் மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகளும் உடன் இருக்கின்றனர். குறிப்பாக இந்த திட்டம் துவக்கத்திற்கு முன்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பாக அந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த திட்டத்தின் மூலமாக மேம்பாட்டு பயிற்சி பெற்று வேலை வாய்ப்பு பெற்றவர்களுக்கான ஒரு 146 பழங்குடியின இளைஞருக்கான அந்த பணி நியமன ஆணை என்பதையும் முன்னதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இவர்கள் மேம்பாட்டு பயிற்சி முடித்து பன்னாட்டு மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெற்றிருந்தனர். அவர்களுக்கான பணி நியமன ஆணையம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த தலைமைச் செயலகத்தில் வழங்கினார். விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி.